கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை. பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு சமாதானமான நாளாக இருப்பதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 28வது வசனம். அதாவது அந்த அதிகாரத்தில் கடைசி வசனம். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். இங்கு நீதிமொழிகள் அருமையான ஒரு வசனம். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்து போன பாழான பட்டணம் போல் இருக்கிறான். பிரியமானவர்களே, இந்த ஒரு வசனத்துல எத்தனை அர்த்தம் சொரிந்ததாக, எவ்வளவு சத்தியம் நிறைந்ததாக இருக்கிறது நீங்க யோசிச்சு பாருங்க. தன் ஆவியை அடக்காத மனுஷன், அப்போ என்ன அர்த்தம்னா, ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு மகாராஜா சொன்னார். பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்துமாவை நான் அமர பண்ணினேன் என்று தாவீது சொல்லுகின்றார். அதாவது சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, அப்போ நம்முடைய ஆவி நம்முடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது இல்லையா? அப்போ நம்முடைய ஆவியை அடக்கி, அதாவது எல்லாவற்றிலேயும் நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி கற்றுக்கொண்டு அமைதலோடு இருக்க வேண்டும். ஆவியிலே ஒரு எளிமையோடு, அமைதியோடு, சமாதானத்தோடு வாழ வேண்டும். நம்முடைய சிந்தையையும் அதே போல ஒருமுகப்படுத்தி அமைதியாக நம்ம சமாதானத்தோடு நாம் காத்து கொள்ள வேண்டும். அப்படி ஆவியை அடக்காத மனுஷன் எப்படி இருக்கிறாங்கன்னா, மதில் இடிந்து போன, அதாவது கோட்டை சுவர் இருந்து ஆனால் அது இடிந்து போயிடுச்சு. அப்படின்னா எப்படி இருக்கும்? மதில் இடிந்து போன ஒரு பட்டணம் போல. எப்படிப்பட்ட பட்டணம் போல இருக்குதான்? பாழான பட்டணம் போல. அதாவது மதில் சுவர் எதற்காக கட்டப்பட்டிருக்குதுன்னா, அந்த பட்டணத்திற்கு ஒரு பாதுகாப்புக்காக மதில் சுவர் கட்டப்பட்டிருக்குது இல்லையா? அப்போ அந்த மதில் சுவர் இடிந்து போயிடுச்சுன்னா அந்த பட்டணத்தினுடைய பாதுகாப்பே போயிடுச்சு. அதுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்போ மதில் சுவர் இடிந்து போனால் யாருனாலும் உள்ள வரலாம், எதிரிகள் உள்ள வரலாம், துஷ்ட மிருகங்கள் உள்ள வரலாம், இப்படி எதுனாலும் உள்ள வரலாம், போகலாம். அப்போ அந்த பட்டணத்துக்கு மேலே காவல் இல்லை, மதில் சுவர் இல்லாததுனால ஒரு பாதுகாப்பு இல்லை. துஷ்ட மனிதர்கள், துஷ்ட மிருகங்கள், எதிரிகள் யார் வேணாலும் வந்து இந்த பட்டணத்தை சூறையாடலாம். இதில் இருக்கிற நன்மைகளை எடுத்துக்கொண்டு உறிந்து கொண்டு போகலாம். அதை ஒரு பாழான பட்டணம் போல மாறி விடுகின்றது. அப்படியே தன் ஆவியை அடக்காத மனுஷனுடைய வாழ்க்கையும் கூட இப்படித்தான் பாழான ஒரு பட்டணம் போல மாறி விடுகின்றது என்று இங்கு எழுதப்பட்டிருக்கின்றது. பிரியமானவர்களே, இதில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய மாம்சமும் நம்முடைய மனதும் சொல்லியபடியெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட நம்முடைய ஆவியினுடைய இஷ்டம் போல இராதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரை என்னை நீர் ஆளுகை செய்வீராக, என்னை ஆட்கொள்ளுவீராக, என்னை நடத்துவீராக, உடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று சொல்லி நம்ம அவருடைய ஆளுகையில் நம்ம அடங்கி நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்ம தீனால பார்க்கின்றோம், யாக்கோபுக்கு 12 குமாரர்கள், ஒரே ஒரு குமாரத்தி தான். அப்போ அந்த தீனால் எவ்வளவு செல்லமாக வளர்ந்திருப்பாள், எவ்வளவு அவர்களுக்கு 12 ஆண் பிள்ளைகளை வளர்த்த யாக்கோபுக்கு பெண் பிள்ளையின் மேல நிச்சயமா அதிகமான அளவு பாசம், அன்பு இருந்திருக்கும் என்று நான் எண்ணுகின்றேன். ஆனாலும் கூட அந்த தீனால் தன் ஆவியை அடக்காமல், அதாவது தன்னுடைய மனதின்படி, தன்னுடைய இஷ்டப்படி அவள் என்ன சொல்றான், இந்த சீகேம் பட்டணத்தை நான் போய் சுக்கோத்துக்கு அருகாமையில் அவங்க கொட்டாரங்களை போட்டு வீடு கட்டி அங்கே உட்கார்ந்து இருக்கும்போது தீனால் அந்த தேசத்து பெண்களை நான் போய் பார்த்து வர்றேன் அப்படின்னு சொல்லி தான் சுற்றி பார்க்க தான் உள்ளே போனான். ஆனால் அப்படி சுற்றி பார்க்க உள்ளே போகும் பொழுது அவள் தீட்டுப்படுகிறாள். அதே நேரத்தில் அது நிமித்தமாக அவளுடைய அண்ணன்மார்கள் அங்கு அந்த தேசத்து பிரபுவுக்கும் அங்கே உள்ள மனிதர்களுக்கும் அவர்கள் செய்த செயல் ஒரு பெரிய பயங்கரமான செயலாக இருக்கிறது. இது என்ன பார்க்கிறோம்? அவள் ஒரு சின்ன ஆசை, தன்னுடைய ஆசையை அடக்காமல், தன்னுடைய ஆவி இப்படி தான், நம்முடைய உள்ளான மனசில் ஆசை இருக்கும், வேண்டாத ஆசை இருக்கும். அதை நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக அதை நம்ம கீழ்ப்படுத்தணும். நம்ம விரும்பினதெல்லாம் செய்யணும்னு சொல்லி நம்ம துணிந்து செய்யும் பொழுது அது மதிலிடந்த பட்டணம் போல நம்மளோட வாழ்க்கை மாறிவிடும். அப்போது
அந்த தீனாளுடைய வாழ்க்கை அப்படி மதிலிடிந்த பாழான பட்டணம் போல மாறினதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இன்றைக்கு கூட விசேஷமாக வாலிப பெண்களும் சரி, வாலிப ஆண்களும் சரி, தங்களுடைய மனது விரும்பியபடியெல்லாம் வாழ்வதற்கு நீங்கள் முயற்சி பண்ணக்கூடாது, அதன்படியாக ஓடக்கூடாது. ஆண்டவரே, என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை என்னுடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை என்னை ஆளுவீராக, என்னை சரியாய் நடத்துவீராக என்று நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா? கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளில் கூட விசேஷமாக நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி தன் ஆவியை அடக்காமல் போவதினாலே எவ்வளவு பெரிய பாதிப்புகள் வாழ்க்கையில் உண்டாகின்றது. அது நல்ல ஒரு பட்டணம், மதில் சுவர் இடிந்து போனதினாலே பாழான பட்டணம் போல மாறிவிடுகின்றது. அப்படியாக ஆண்டவரே, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறாத படிக்கு ஆண்டவரே, தங்களுடைய மனதை, தங்களுடைய விருப்பத்தை, தங்களுடைய ஆவி விரும்பினபடியெல்லாம் அவர்கள் செயல்படாத படிக்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையில் ஒப்பு கொடுத்து இதோ இந்த நாள்ல இருந்து ஆண்டவரே எல்லாவற்றிலும் கவனமாக இருப்பார்களாக. அப்பொழுது நீர் இவர்கள் எல்லைகளை சுற்றிலும் வேலியடைத்து பாதுகாத்து சத்துரு உட்புகாத படிக்கும், குடியோடி போகுதலும் இராத படிக்கும் அழகாய் ஆசீர்வதித்து நடத்துவீர். அப்படியே செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட விசேஷமாக வருகின்ற சனிக்கிழமை நடக்க இருக்கிற உபவாச கூட்டத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். இந்த உபவாச கூட்டம் சென்னையில் வைத்து நடைபெறுகின்ற நம்முடைய மாதந்தோறும் நடத்தப்படுகின்ற இந்த உபவாச கூட்டத்திற்கு நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதத்திலும் தேவனுடைய வல்லமை பலமாய் வெளிப்படுகின்றது. பரிசுத்த ஆவியானவர் பலமாய் ஊற்றப்படுகின்றார். உங்களுக்கு தேவையான ஆவி, ஆத்துமா, சரீரத்திற்கு தேவையான பலனை கொடுக்கிறார். புதிய அபிஷேகத்தினால் உங்களை நிரப்பி அனுப்புகின்றார். எனவே உங்களுடைய வேலைகளை அந்த நாளிலே சற்று நீங்கள் ஒதுக்கி வைத்து தவறாமல் கலந்து கொள்ள அன்போடு ஞாபகப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.